அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 93, கல் உண்ணாமை. குறள் 922. இந்த குறள் எனக்கு மிகவும் பிடித்த குறள்களில் இதுவும் ஒன்று. உண்ணற்க கல்லை உணிலுண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுடையராயினார் அக்திலாரதற்கு ஏதுவாய கல்லினை உண்ணு துளிக அன்றியே உண்ணல் வேண்டுவர் ஊராயின் நல்லோரால் எண்ணப்படுதலை வேண்டாதார் உண்க என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு சான்றோர் ஒருவனை கல் உண்ணக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அவன் சான்றோரின் பேச்சு கேட்காமல் கல் உண்ணுகிறான் என்றால் உண்ணட்டும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதனை ஒரு கதை மூலம் தங்களுக்கு நான் விளக்குகிறேன். காரணம், 1972 டாக்டர் ஜாகீர் ஹுசைன் கல்லூரி இளையான்குடியில் 71 துவக்கப்பட்டது. 72 நான் பியூசி படிக்கிறேன், 2ஆம் ஆண்டு. அந்த கல்லூரி ஆரம்பித்த 2வது ஆண்டு பியூசி படித்து வருகிறேன். அப்போது முதல்வராக இருந்தவர் கேப்டன் NA அமீர் அலி. அவர் ஏற்கனவே நியூ காலேஜில் தமிழ்துறை தலைவராக இருந்து இங்கே முதல்வராக வந்தவர். அவர் அந்த ஆண்டு கல்லூரி விழா இருக்குல்ல, அந்த கல்லூரி விழாவில் அவர் பேசினார். அப்போ பேசும்போது ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னார்னா, ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், ஒரு குடிப்பவன், ஒரு கற்பழிப்பவன், இவர்களில் யார் மிகவும் கெட்டவன் என்று எங்களை நோக்கி அவர் கேட்டார் கல்லூரி விழாவில். அதற்கு எல்லாரும் என்ன சொன்னால், கொலைகாரன் தான் மோசமானவன் என்று சொன்னோம். அதற்கு அவர் என்ன சொன்னார், அப்படி அல்ல, ஒரு குடிகாரன் திருடுவதற்கு பணம் இல்லாமல் திருடுகிறான். திருடிய பணத்தை கொண்டு அவன் குடிக்கிறான். அந்த குடித்த மது போதையால் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான். அந்த பெண் அவனை சொல்லிவிடுவாளோ என்ற ஒரு பயத்தில் அவளை கொலையும் செய்து விடுகிறான். இப்போது யார் கெட்டவன் என்று கேட்டார். எல்லாரும் குடிப்பவன் தான் கெட்டவர் என்று சொன்னோம். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, இது இன்னைக்கு கல்லூரி விழாவிலே உங்களுக்கு ஒரு பரிசு. என்னன்னா, இனிமேல் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் இதுவரையும் குடிக்கவும் முடியல கல்லூரி பருவத்தில், இனிமேலும் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அவரை வாழ்நாள் முழுவதும் என்னை பொறுத்தவரை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பார்ப்பது அரிது. அதுவும் கேப்டன் NA அமீர் அலி. கேப்டன்னா என்னென்னா, அவர் ஏற்கனவே இந்த கல்லூரி இதுக்கு வருவதற்கு முன்பு இராணுவத்தில் இருந்திருக்கிறார். தரைப்படையோ விமானப்படையோ ஏதோ ஒரு படையில் கேப்டன்ற மிகப்பெரிய போஸ்டில் இருந்திருக்கிறார், பதவியில் இருந்திருக்கிறார். இதனால் என்ன செய்யணும், நாம் குடிக்காமல் இருக்க வேண்டும். இது எனக்கு மிகவும் பிடித்த குறளுங்க. அதை எதுக்கு, அதாவது குடித்தவன் தாங்க மற்ற பேர்கள்ட்ட கெட்ட பெயர் எடுக்கிறான் எல்லா ஒரு தேவையற்ற நிகழ்வுகளில். காரணம், அவனை மயக்குகிறது அந்த மது. அது ஏன் நம்ம செய்வான, மயக்குகிற மதுவை போய் ஏன் குடிப்பான? சிந்திச்சு பாருங்கள். அதனால் மாணவ செல்வங்களே, தயவுசெய்து
இப்போ இருக்கவங்களை பற்றி நான் சொல்லணும்னு விருப்பமே இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக மதுவை அருந்தக்கூடாது, மதுவையும் அருந்தக்கூடாது, புகையும் பிடிக்கக்கூடாது. அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது, புறந்தூய்மை நீரான் அமையும். அதிகாரம் 30 வருது இது, வாய்மைன்னு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நீராடுவதால் உடலின் வெளித்தூய்மை உண்டாகும், உண்மை பேசுவதால் மனம் தூய்மை உண்டாகும். நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரிச்சந்திர புராணம் என்ற ஒரு புராணத்தை நாடகத்தை பார்த்தார். அதிலிருந்து அவர் உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று முடிவெடுத்து, அதிலிருந்து அவர் கடைசி வரை உண்மையே பொய் பேசாமல் உண்மையே பேசி வந்தார் என்பது நம் வரலாறில் பார்க்கிறோம். அதுபோல நாம் பெரும்பாலானவற்றில் 99 விழுக்காடு பொய் பேசாமல் இருக்க பழகுவோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் குறளை பார்ப்போம்.